வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை பாசுரம் 6. பிள்ளையாய் எழுந்திராய் என்ற அற்புதமான மார்கழி மாதம் 6வது நாள் பாடக்கூடிய அற்புத பாசுரம். புள்ளின் சிலம்பினைகாண் புல்லரையான் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. பிள்ளையாய் எழுந்திராய் பேய்மூளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் கோதனாகியாக வந்து பாடக்கூடிய மார்கழி மாதம் 6வது நாள் அற்புதமான பாசுரம். புல்னா பறவைகள், புல்லரையான் பறவைகளின் அரசன் கருடன். திருப்பாவினுடைய 2வது பகுதி இப்பாசுரம் தொடங்குகிறது. இவற்றை பள்ளி எழுச்சி பாடல்கள் என்று சொல்லலாம். இது முதல் 10 வகையான கோபியர்கள் எழுப்பப்படுகின்றனர். பக்தர்களின் வகை என்று இதனை கொள்ளலாம். உள்ளே உறங்குபவர்களுக்கும் வெளியே நிற்பவர்களுக்கும் இடையிலே உரையாடல் வடிவில் நிகழ்வதாக உரையாசிரியர்கள் இந்த பாசுரங்களுக்கு விளக்கங்களில் காட்டுகிறார்கள். பிள்ளையாய், பிள்ளைத்தன்மை உடையவளே, எழுந்திரு. பறவைகள் கூட்டிலே எழுந்து சத்தம் இடுகின்றன. பறவைகளின் தலைவனான கருடனின் ஆலயத்திலிருந்து பிறரை அழைக்கின்ற வெண்மையான சங்கின் பேரொலி உன் காதில் விழவில்லையா? பேய் பிடித்தது போல உறங்கும் பெண்ணே, சக்கர வடிவமாகிய திருட்டுத்தனமாக தன்னை அழிக்க வந்த ஜகாடாசூரனை பிள்ளை பிராலயத்திலேயே தனது திருவடிகளை உந்தி எறிந்து அழித்தவனை, பார்க்கடலில் வெள்ளத்தின் இடையில் திருவானந்தமாகிய ஆதிசேடன் மீது யோக நித்தரை புரிகிற உலகின் வித்தான முதற்காரணமான பரம்பொருளை மனதிலே தியானித்து முனிவர்களும் யோகியரும் விடிய காலையிலே மெதுவாக எழுந்து அரி அரி என்று எம்பெருமானுடைய திருப்பெயர்களை உச்சரிக்கின்ற பெரும் சத்தம் உனது உள்ளத்தில் புகுந்து குளிர்ச்சியை விளைவிக்கவில்லையா? புள்ளின் சிலம்பெனக்கான் பறவைகளின் சப்தம் விடிய காலையிலே கேட்கக்கூடியது. கூட்டிலே இருந்து எழுந்த பறவைகள் கடமை செய்ய புறப்படும் ஓசையை கேள் என்று கூறாமல் கான் என்கிறாள் அன்னை ஆண்டாள். இயற்கை வளம் நிரம்பிய ஊர், அதலால் படுக்கையின்றி காணலாம். பறவைகள் எழும் சப்தத்தை புல்லும் சிலம்பனைக்கான் என்று பின்னால் திருப்பாவையினுடைய 13வது பாசுரத்தில் சொல்லுவதால் அது கூடு விட்டு வெளியேறச் செய்யும் ஓசை அன்று, இது கூட்டுக்குள்ளே செய்யும் ஒலி என்று நயம்பட கூறுவார். புல்லரையான் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டலையோ. இந்த முதல் அடையாளம் சிறு ஒலி, அதுதான் கேட்கவில்லை என்றாலும் 2வது பேரொலி, பேரறவும் இன்னமும் கேட்கவில்லையா? வெண்மையான சங்கின் ஒலி எல்லோரையும் திருப்பள்ளி எழுச்சிக்கான கோயிலுக்கு அழைக்கின்ற பேரொலி. அது எந்த கோயில்? புல்லரையான். புல் என்றால் பறவை, பறவைக்கு தலைவன் கருடன், கருடனுக்கு தலைவன் திருமால். அந்த திருமாலின் கோவிலில் கருடன் சன்னிதானத்திலிருந்து வெண்சங்கின் பேரொலி கேட்கலையா? இங்கே சில நயங்கள். ஆண்டாளுக்கு சங்கிடம் ஈடுபாடு அதிகம். இந்த சங்கு பிரணவ வடிவமாக இருப்பது, வெண்மைனா தூய்மை, சாத்வீக குணம், சாந்தமாக விளங்குவது. கண்ணனாகிய கருந்தெய்வம் நேரே வந்திருக்கையில் இன்னொரு கோயில் கோகுலத்தில் என்று கேட்டு, ஆம், மனித அவதாரத்திற்கு சேர அயோத்தியில் முடிசூடுவதற்கு முன் சீதையிடம் சென்ற ராவன் வழிபட்டான்
என்ற வால்மீகி கூறுவது போன்று இங்கே கண்ணனை வழிபடவும் ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில் புல்லரியான் கோயில். அது பிள்ளையாய் எழுந்திராய், பிள்ளைத்தன்மை உடையவள். இந்த பக்தியோடு கோபியர் கூட்டத்துக்கு புதியவள். பேய் மூளை நஞ்சுண்டு. கண்ணனை பற்றி சொன்னால் இந்த கோபியர்கள் நெஞ்சு உருகும். கண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றால் நிலை கொள்ள மாட்டார்கள். பிள்ளை பிராயத்தில் ஆய பெண் வடிவிலே வந்தவள் பூதனை என்ற அரக்கி கண்ணனை கொல்ல குழந்தை அவளிடம் தாவினான், பால் உண்டான். அவளது மார்பகத்திலிருந்து பால் மட்டுமா, அவள் உயிரையும் சேற்று உண்டு விட்டான். இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. பூத பெண் தன்னை ஒரு ஆயர்குல பெண்ணாக பாவித்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்று வருகிறார். வந்து அவரிடத்திலே அந்த அமுதப்பாலை உண்டு அவள் உயிர் போகிறது. முக்தியை கொடுக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக வந்த திருமாலாக வடிவமாக வந்த கண்ணன். ராம அவதாரத்திலே முதலில் பலியானவள் தாடகை, இங்கே முதலில் பலியானவள் பூதனை. கள்ளச்சகடம் களக்கிழிய காலோச்சி. ஒரு ஆபத்தா இரண்டு ஆபத்தா? பூதனை அடுத்து வந்தான் சகடாசூரன். கள்ளச்சகடம் என்றால் தன் வடிவத்தை மாற்றி குழந்தை கண்ணனுக்கு பக்கத்திலே இருந்த சக்கரத்திலே புகுந்து கொண்டு கயன்று வந்து கண்ணன் மீது விழுந்தான். ஐயோ, சின்னஞ்சிறு குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று வயிறு பிடிக்கும் வேளையில் குழந்தை தனது சிறிய கால்களால் உதைத்து கொண்டு அழுது பால் கொடுக்க நேரமானால் குழந்தை இயல்பாக அழுவது போல முளைவரை தாழ்த்த முயன்று முறித்த திருவடிகள் உதைத்தான். ஜடாகாசூரனின் உயிர் போயிற்று. கால் ஒச்சி எம்பெருமான் திருவடிகளை நம்மை காப்பாற்றுபவை, அவற்றின் பெருமைகளை பேசுகிறார்கள் கோபியர்கள். இங்கே ஒரு அருமையான குறிப்பு. எல்லா உயிர்களும் நம் திருவடிகளை காப்போம் என்று சொல்லுகிறார்களா? அதை உறுதியாக நம் பக்தர்கள் நம்புகிறார்களா? இப்போது நமக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, நமது திருவடிக்கு ஒரு பரீட்சை வைப்போம் என்று எம்பெருமான் எண்ணினானாம். திருவடிக்கு வைத்த பரீட்சையில் திருவடி வென்றுவிட்டது. நம்மையே காப்பாற்றிய திருவடி கட்டாயம் நம் பக்தர்களையும் காப்பாற்றும் என்று மகிழ்ந்தாராம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. வெள்ளை நிறத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்தரை கொள்ளும் பரமன் திருமால். நீரே குளுமையானது, அதில் அரவு நாகம் குளிர்ச்சியுடன் குளிர்ச்சி. அவன் உறங்கவில்லை, உறங்குவது போல யோக செய்த பெருமான், யோக நித்தரை செய்பவன். அவன் சிந்தனையெல்லாம் இந்த உலகத்திற்கு எப்படி உதவலாம், இன்னும் எப்படி வந்து பிறக்கலாம், எப்படி தட்டாட்கொள்ளலாம், எப்படி இந்த மனிதருடன் கலந்து பரிமாறலாம் என்று இருக்குமா. வித்து என்ன? உலகினே முதல் பொருள். விதையை நீர்ப்பாங்கான நிலத்தில் தான் விதைப்பார்கள். இந்த வித்து வெள்ளத்திலே உரைகிறதாம். ஆலமார் வித்து அரும் குரலானான் என்பார் கம்பர். முதல் தனி வித்தே என்பார் நம்மாழ்வார். உள்ளத்தை கொண்ட முனிவர்களும் யோகிகளும் கூட்டில் பறவைகள் செய்யும் ஒலி மற்றும் புல்லரையான் கோவிலில் சங்கநாதமாகிய பேரொலி, இந்த இரண்டு அடையாளங்களை காட்டியது மட்டுமின்றி மூன்றாவதான அடையாளம் சடாகசூரனை அழித்தவனும் திருப்பார்கடலிலே திருவானந்தமாகிய ஆதிசேடனில் திரு கண் வளர்வுமான முதல் வித்தாகிய இறைவனை அரி என்று நெஞ்சிலே தியானித்த முனிவர்களும் யோகிகளும் ஆகிய இருவகைப்பட்டவர்களும் மெதுவாக தமது படுக்கையிலிருந்து எழுந்து அரி என்று எம்பெருமான் திருநாமங்களை உச்சரித்து அந்நாளை தொடங்குகிறார்கள். இந்த பேரரவம், இந்த பெரிய சத்தம் உன் காதின் வழியே உள்ளத்துக்குள் புகுந்து உள்ளத்தை குளிரச் செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள். வெளியே இருந்து அழைக்கும் கோபியர்கள். முனிவர்கள்னா மனதால் எண்ணி தியான நிலையில் இருப்பவர்கள். யோகிகள்னா யோகம் போன்ற செயல்களால் இறைவனை அடைய முயல்பவர்கள். ஒரு நயம் உள்ளே உறங்குபவர்கள் உறங்கினாலும் தியானம் செய்பவர்கள் வெளியே வந்து அழைப்பார்கள். பக்தி யோகத்திலிருந்து பாடி பேசி வழிபட்டு இறைவனை அடைய எண்ணுவார்கள். இப்படி அழைத்த அளவிலே அந்த பிள்ளைத்தன்மையுடைய முதல் வீட்டு பெண் இவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டால் அடுத்த வீட்டுக்கு செல்லுகிறார்கள்.
திருப்பாவியிலே 6 முதல் 15 பாசுரங்கள் 10 ஆழ்வார்கள் எழுப்பப்படுவதாக கூறுவார்கள். ஆழ்வார்களை ஆண்டாள் எழுப்புவது என்பது பொருந்தாது. 10 வகையான ஆழ்வாருக்கான பக்தர்களை குறிப்பிடுவார்கள் என்று இந்த திருப்பாவி நூலிலே அனுபவிக்கப்படுகிறது. பிள்ளை என்றால் பிள்ளைத்தன்மை உணர்வோடு உலகின் தலைவனான எம்பெருமானுக்கு என்ன நேருமோ என்று பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஒத்த பெண் அன்னை ஆண்டாள் இந்த பாட்டிலே எழுப்பப்படுகிறாள் என்று கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த 6வது பாசுரம். மார்கழி மாதம் 6வது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் பாருங்க. பிள்ளையா எழுந்திரு, குழந்தையா இருந்து எழுந்திரு என்று சொல்லக்கூடிய அளவில் அற்புதமான வரிகளை இழைத்து அகத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை இந்த மனித சமுதாயத்துக்கு நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய நமக்கு அன்னை ஆண்டாள் அவர்கள் உணர்த்துகிறார்கள், புலப்படுத்துகிறார்கள். இந்த மார்கழி நாளில் யார் அதிகாலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து அன்னையினுடைய பாடலை மன உருக்கத்தோடு ராகத்தோடு அதனுடைய பாடலையும் விளக்கத்தையும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் உண்டு. இந்த சொர்க்கலோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரணமில்லா பெருவாழ்வை தெய்வீக நிலையை அடைவார்கள். அவளுடைய உடல் சரீரத்திற்கு எந்த துன்பமும் வராது. அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாடல். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொருளாதார பலம் கொண்டவர்களாக, அதாவது நிறைவான வாழ்க்கை கொண்டவர்களாக வாழக்கூடிய முடியும் என்பதை சொல்லுகிற அற்புதமான பாசுரம். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள்ளே கொண்டு அந்த பிரபஞ்ச சக்தியிடம் எல்லாத்தையும் பெறக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் என்கின்ற எண்ணத்தில் அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தில் அடியேனுக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது பிழை இருந்தால், குற்றம் இருந்தால், குறை இருந்தால் அடியேனை மன்னிக்கவும். இதில் ஏதாவது நிறையும் இன்பமும் சுவை உணர்வும் இருந்தால் அருளன்னை ஆண்டாள் அவர்களுக்கே போய் சாரும் என்று சொல்லி ஆண்டாளை வணங்கி உங்கள் அனைவரையும் நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அன்னை ஆண்டாளை நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்.